1200 லோ காஸ்ட்டில் ரீல் கேட்டிங்களே, அதுக்கு இந்த ரீல் கரெக்டாக இருக்கும். ட்ராக் மெயின்டெனன்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பவர் நாப் ஆண்டில் வந்து 250 ரூபீஸ் வரும், அது யூஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு மீன் அடித்தானா எடுக்க முடியல என்னால். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபோகின்ட்டு ஒரு ஃப்ராக் ஒன்று தரமாக கலர் அடிக்குது, தரமான கலரு, அந்த கலருக்கு சரியாக வந்து ஊக்கப் ஆகிடும். அது இல்லாமல் அது ஃபஸ்ட்டு வாங்கும்போது டபுள் ஸ்பின்னரில் வரும். ஃப்ராக் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சு பார்த்தேன், டபுள் ஸ்பின்னரில் வரும். நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்பின்னர் கைட்டு ஒரு ஸ்பின்னரை யூஸ் பண்ணுங்க, ஏன்னா உள்ளே வரும். டபுள் ஸ்பின்னரை யூஸ் பண்ணிங்கன்னா இதில் அடித்தேன் ஒரு 800 கிராம் 700 கிராம் கிட்டே இருக்கும் அந்த மீன் அடிச்சு. நல்லா ஊக்கப்புலாம் சரியாகும். அது இல்லாமல் முள் கொஞ்சம் மேல் இடத்துல இருக்கும், நிறைய சட்டை மாட்டினோம். அதனால் என்ன பண்ணுதுமா, நோஸ் கட்ரு அந்த மாதிரி எதனா வச்சு அந்த முள் கொஞ்சம் லேசாக வலிச்சு விட்ருவேன், செம்மையாக இருக்கும். ஏன் அடிக்கடி இந்த ஃப்ராக் சொல்கிறேன்னா, ரிசல்ட்டு தரமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி இந்த வீடியோவே அந்த முக்கால்வாசி ஷார்ட்ஸ் வீடியோலேயே முக்கால்வாசி அது தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ராக் நல்லா அடிக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு முக்கால்வாசி சொல்கிறேன். அதோட ப்ரைஸ் 250 மேலே தான் எதுவும் வரும்னு நினைக்கிறேன், சம்திங் எனக்கு தெரில சரியா. நான் உங்களுக்கு டீட்டெயிலு கீழே கூட மென்ஷன் பண்ணி விட்றேன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.